முயலும் முதலைகளும். ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு அழகான தீவும் இருந்துச்சு. அந்த தீவுக்கு போகணும்னா அந்த குளத்தை தாண்டி தான் போகணும். அந்த தீவுல சுவையான பழங்களும் காய்கறிகளும் இருந்துச்சாம். காட்டுல இருந்த விலங்குகளுக்கு அந்த தீவுல இருந்த பழங்களை சாப்பிடணும்னு ரொம்ப நாள ஆசையாவே இருந்துச்சு. ஆனா யாருக்குமே அங்க போக தைரியமே இல்ல. ஏன்னா அந்த குளத்துல நிறைய முதலைகளும் கூட்டமாக இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த முயலுக்கோ எப்படியாச்சும் தீவுல இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடணும்னு தோணுச்சு. முயலும் மெதுவா குளத்து பக்கம் வந்துச்சு. முதலைங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் அந்த பழங்களை சாப்பிடணும்னு யோசனை செஞ்சுச்சு. ஒரு ஐடியா அதுக்கு தோணுச்சு. உடனே முதலைங்க எல்லாத்தையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு. முதலைங்களும் நம்மள யாருடா இவ்வளவு தைரியமா அதட்டி கூப்பிடுறது சொல்லிக்கிட்டே வந்துச்சுங்க. முயல் முதலைங்க கிட்ட, முதலை நண்பர்களே, என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே முதலைங்களும், உன்னை எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. முயலும் தனது புத்திசாலித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சது. முதலை நண்பர்களே, காட்டு ராஜா காட்டுல வாழக்கூடிய அனைத்து விலங்குகளுக்கும் விருந்து வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு காட்டுல எவ்வளவு விலங்குகள் இருக்குன்னு ஒரு பட்டியல் எடுத்துட்டு வர சொன்னாரு. அதனால நீங்க எல்லாரும் வரிசையா நின்னீங்கன்னா நான் உங்களை எண்ணி எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு ராஜா கிட்ட பட்டியல் கொடுத்துருவேன். எனக்கு உதவுவீங்களா நண்பர்களே அப்படின்னா எல்லாரும் வரிசையா நில்லுங்கன்னு சொல்லிச்சான். எல்லா முதலையும் அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அப்புறமா எல்லா முதலைகளும் ஒருவர் பின்னாடி ஒருவரா வரிசையா வந்து நின்னாங்க. அந்த முதலையோட வரிசை தீவினுடைய கரை வரை இருந்துச்சான். முயலும் ஒவ்வொரு முதலைங்களுக்கு மேலையும் குதிச்சு குதிச்சு தீவுக்குள்ள போயிருச்சான். தான் ஆசைப்பட்ட மாதிரி அங்க இருந்த பழங்களையும் காய்கறிகளையும் வயிறு நிறைய சாப்பிட்டுச்சான். அப்படியே ஒரு ஓரமா தூங்கவும் செஞ்சிருச்சு. காலையில போன முயல் ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் தீவை விட்டு வெளியே வரலையேன்னு முதலைகள் தீவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். முயலும் தூக்கம் தெளிஞ்சு தீவு கரைக்கு வந்துச்சான். ஒரு முதலை முயலை பார்த்து, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டுச்சு. நான் உங்களை எண்ணும் போது எண்ணிக்கைய மறந்துட்டேன், அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு மறந்து போயிடுச்சு, எண்ணிக்கை எனக்கு சுத்தமா தெரியல, திரும்பவும் நீங்க அதே மாதிரி வரிசையா நின்னீங்கன்னா நான் உங்களை எண்ணி ராஜா கிட்ட கொடுத்துருவேன், எனக்கு உதவி செய்வீங்களா நண்பர்களே அப்படின்னு கேட்டுச்சு. திரும்பவும் முதலைகள் முயல் பேச்ச கேட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா நின்னாங்களாம். முயலும் ஒவ்வொரு முதலைங்க மேலையும் குதிச்சு குதிச்சு கரைய தாண்டிருச்சு. தான் ஆசைப்பட்ட மாதிரி தீவுக்குள்ள போய் பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு காட்டுக்குள்ள பத்திரமா வந்துருச்சு முயல். ஆபத்தான எந்த நேரத்திலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். Please subscribe and more learning fun videos.